ஆ நம்ம வந்து நம்மள எப்படி மேம்படுத்துறது? அதாவது அப்கிரேட் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். போன வாரம் ஒரு சில விஷயங்கள பார்த்தோம். ஒரு 3 பாயிண்ட் பார்த்தோம். நான் அது மறுபடியும் ஒரு வாட்டி ஷார்ட்டா சம்மரைஸ் பண்ணிடுறேன். இஸ்ரவேல் மக்கள் எகிப்துல இருந்து கானானுக்கு போறாங்க. ஒரு அப்கிரேட், ஒரு முன்னேற்றம். அவங்களோட வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம். அடிமைத்தனத்துல இருந்து விடுதலையாயி போறாங்க. ஆக்சுவலா என்ன ஆயிருக்கணும் அப்டின்னா, அவங்க எகிப்துல இருந்து வெளிய வரம்போதே அவ்ளோ சந்தோஷமா இருந்திருக்கணும். ஏன்னா, அவங்க அங்க எகிப்துல அடிமையா இருக்காங்க. இப்ப அவங்க ஒரு வெளில வராங்க அந்த அடிமைத்தனத்துல இருந்து. அவங்க கையில பொன், வெள்ளி எல்லாம் இருக்கு. எகிப்தியர்களை கொள்ளையிட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. எகிப்தியர்களே குடுத்து அனுப்பிச்சாங்களாம். இதெல்லாம் இருக்குது. எதுவுமே இல்லாம இருந்தாங்க அடிமையா. பயங்கரமா வேலை வாங்குனாங்க எகிப்துல. அ செங்கல் வந்து செய்யணும். அதுதான் அவங்க வேலையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க வேலைய ஜாஸ்திப்படுத்துறதுக்காக, அதோட மெட்டீரியலையும் அவங்க தான் எடுத்துட்டு வரணும். செங்கல் தயாரிக்கிறதுக்கான வைக்கோல், மூலப்பொருட்கள் எல்லாம் அவங்க எடுத்துட்டு வரணும். ஆனா செங்கலோட எண்ணிக்கை வந்து குறையாம இருக்கணும். அப்படின்றது ரொம்ப கஷ்டம் இல்ல? தேடி தேடி அங்க எங்க அலைஞ்சிருப்பாங்க. அவங்களுக்கு யோசிக்கிறது கூட, தூங்குறது கூட நேரம் வந்திருக்காது. அவ்ளோ ஒரு அடிமைத்தனம். அது மட்டும் இல்ல, அவங்களோட குழந்தைகள கொல்றணும் அப்படின்னு சொல்லி, ஆண் குழந்தைகள் எல்லாம் சங்கரிக்கும்படியா ஒரு சட்டம் இருந்துச்சு. இவ்ளோ மோசமான ஒரு சூழ்நிலையில இருக்காங்க. அதுல இருந்து அவங்க வெளிய வந்துட்டாங்க. வந்தா பிசிக்கலா தான் வெளிய வந்திருக்காங்க. அப்டின்னா என்னன்னா, உடம்பு மட்டும் தான் அந்த அடிமைத்தனத்துல இருந்து வெளிய வந்திருக்கு. மனசு ஃபுல்லா அங்க தான் இருந்துச்சு. அதுக்கு நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள் பார்த்தோம். அதனால தான் அவங்களால இந்த கானான் போய் சேர முடியல. ஏன்னா எகிப்துலேருந்து வெளிய வராங்க. சாப்பாடு, தண்ணி எல்லாமே ஆண்டவர் பார்த்துக்கிறாரு. மேகஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம் கூட இருக்கு. எகிப்துலேருந்து கிளம்பும்போதே பார்த்தீங்கன்னா, பயங்கரமான மிராக்கிள். இந்த 10 வாதைய அனுப்பி அந்த எகிப்துலேருந்து வெளிய வராங்க. இவ்ளோ ஒரு ஹேப்பியா ஆண்டவர ஒவ்வொரு நாளும் துதிக்க வேண்டிய ஒரு ஜனங்கள் வந்து, எகிப்துல இருக்க வெங்காயம், வெள்ளப்பூடுகள நெனச்சுட்டு இருந்தாங்க. எகிப்துல கல்றம் இல்லன்னா எங்கள எங்க கூட்டிட்டு வந்தீங்க? அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க மோசே கிட்ட. இந்த மாரி பழைய விஷயங்கள அவங்க யோசிச்சுட்டே இருந்ததுனால, அப்போ நடந்த அந்த ஆசீர்வாதத்த அவங்களால புரிஞ்சுக்க முடியல. அதனால அவங்களால கானான்குள்ள போகவே முடியல. நம்ம மைண்ட் வந்து மாறாம பழச யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா, ஆண்டவர் கொடுத்து கொடுத்த பிளெஸ்ஸிங்க நம்ம பார்க்க முடியாது. நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பழைய விஷயங்கள நம்ம விட்டுட்டு புதுசா ஆண்டவர் வச்சிருக்க நன்மைகள பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி எதிர்காலத்த குறித்து பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லியும் பார்த்தோம். எகிப்துல இருந்து இஸ்ரேல் மக்கள் வந்தாங்க. பிரச்சனை வரும்போது அவங்களுக்கு பயம் இருக்கு. எதிர்காலத்த நினைச்சு அதுதான். எகிப்துல நான் இருந்திருக்கலாமோ! இங்க வந்துட்டோமே! என்ன பண்ணுவோம்? மத்த மக்களுக்கெல்லாம் வந்து வழிநடத்தி செல்றதுக்கு ஒரு தேவன் இருக்காங்க. நமக்கு இல்ல. அப்ப என்ன ஆகும்? அப்படின்னு சொல்லி ஒரு பயம். அதே மாரி மத்தவங்களோட அவங்க கம்பேர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எல்லா இடத்துலயும் பார்த்தீங்க அப்படின்னா, கம்பேர் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. அவங்களே ஆண்டவர் எவ்ளோ விசேஷமா வச்சிருக்காரு. இப்போ நம்ம பாருங்களேன், நமக்கு என்ன பிளெஸ்ஸிங் குறை? எல்லாமே ஆண்டவர் வச்சிருக்காரு. ஆனாலும் வந்து நமக்கு ஏன் கவலை வருது அப்படின்னா, பக்கத்துல இருக்கவங்கள பார்க்குறது. அவ என் ஃப்ரெண்டு பாரேன் எவ்ளோ நல்லா இருக்கா. என் கூட தான் இருந்தாங்க. எவ்ளோ நல்ல பிளெஸ்ஸடா இருக்காங்க. அவங்களுக்கு இது இருக்கு. நமக்கு இது இல்லையே. அவங்க வீட்ல பாருங்க எவ்ளோ சந்தோஷமா இருக்காங்க. அவங்களுக்கு இருக்க அம்மா, அப்பா மாரி நமக்கு இல்லையே. அவங்க வீடு எவ்ளோ பெருசா இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் நம்ம யோசிக்கும்போது, நமக்கு வந்து நம்ம அடுத்த லெவலுக்கு போகவே முடியாது. இப்போ ஒரு குழந்தைய நீங்க ரொம்ப ஹேப்பியா நல்லா வளர்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. தேவையானதெல்லாம் வாங்கி குடுத்து வளர்க்குறீங்கன்னு வைங்களேன். ஆனா அந்த குழந்தை வந்து சந்தோஷமாவே இல்ல. பக்கத்து வீட்டு பிள்ளையே பார்த்துட்டு இருக்கு அப்டின்னா, உங்களுக்கு ஒரு மாரி கஷ்டமாயிடும்ல. நம்ம இவ்ளோ பண்றோமே இந்த பிள்ளைக்கு ஒரு நன்றி இருக்கான்னு ஒரு ஸ்டேஜ்ல தோண ஆரம்பிச்சுரும்ல. அதே மாரி தான் ஆண்டவருக்கும் தோணியிருக்கும்ல. மக்களுக்காக அவ்ளோ பெரிய காரியங்கள செஞ்சு வழிநடத்தி கூட்டிட்டு போறப்போ. ஸோ இதெல்லாம் நம்ம போன வாரம் பார்த்த விஷயங்கள். இந்த 3 விஷயங்கள் போன வாரம் பார்த்தோம். ஒரு வசனத்த எடுத்து படிக்கலாம் நம்ம. யோசுவா 5:6 கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமற் போன எகிப்திலிருந்து புறப்பட்ட யுத்த புருஷர் யாவரும் ஆளுமட்டும் இஸ்ரவேல் புத்திரர் 40 வருஷம் வனாந்திரத்தில் நடந்து திரிந்தார்கள். எவ்ளோ ஒரு பாவப்பட்ட விஷயம் பாருங்களேன். ஆண்டவர் வந்து அங்க இருந்து கூட்டிட்டு வரதே வந்து அடிமையில இருந்து வெளிய வந்து கானானுக்கு போய் அவங்க ஹேப்பியா இருக்கணும். அவங்கள குறித்த ஒரு பெரிய விஷன் ஒரு பெரிய நோக்கம் வச்சிருந்தாரு. இந்த ஜனங்கள் பாவம் எப்படி அவங்களோட கூக்குரல் அழுகுறாங்கல்ல, அது என் காதுல வருது. இவங்கள நான் சந்தோஷமா வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி நெனச்சு, கானானுக்கு கூட்டிட்டு போறதுக்கு பிளான் பண்றாங்க.
அதே மாதிரி அதுக்கேத்த எல்லா விஷயமும் பண்றாங்க. ஆனா, அது அங்க போகவே முடியல அவங்களால. அதுக்கு அவங்களே ஒரு தடையாயிட்டாங்க. அங்க இருந்து புறப்பட்ட யுத்த புருஷர்கள் ஏன் அவங்க இறந்த பிறகுதான் போகவே முடிஞ்சது. இவ்ளோ ஒரு மோசமான எண்ணம் கொண்டவங்க, அந்த அடிமைத்தனத்தையே பழைய விஷயத்தையே யோசிச்சுட்டு இருந்தவங்க இருக்கிற வரைக்கும், அவங்களால புதுசா ஒரு இடத்துக்கு போகவே முடியல. இவ்ளோ ஒரு மோசமான சிச்சுவேஷன்ல, இப்ப நம்ம ஒரு வேளை நினைக்கலாம், நான் இதுலயே சுத்திட்டு இருக்கேனே, இவ்ளோ கஷ்டத்துல இருக்கேனே, எதுக்காக அப்படின்னா, நமக்குள்ள இருக்கிற அந்த எண்ணம். அந்த பழைய எண்ணங்கள், தேவையில்லாத விஷயம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லாம, பழைய விஷயங்கள் இவனுக்கு இப்படி ஆயிடுச்சே! இந்த இடத்துல எனக்கு யாரும் சப்போர்ட்டிவா இல்ல. எனக்கு இவங்க கரெக்ட்டா இருந்தா சரியா இருந்திருக்குமே. எனக்கு அப்பா இருந்திருந்தா என்னைய நல்லா வச்சிருந்திருப்பாங்க. என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. என் ஹஸ்பண்ட் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே. எங்க அம்மா என்னைய சரியாவே வளர்க்கல. எனக்கு தேவையானத பண்ணல. இவங்க என்னைய விட்டு இறந்து போயிட்டாங்களே! அவங்களால தான் என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. அவங்க இருந்திருக்கலாம். அப்படின்னு நம்ம மத்த பழைய விஷயங்களே யோசிச்சுட்டே இருக்கிறம்போது, நம்மளால புதுசா அடுத்து போகவே முடியாது. அதிலயே மாண்டு போயிட்டாங்க. எவ்வளோ ஒரு மோசமான சூழ்நிலை. ஆண்டவர் வந்து அப்படி ஈஸியா விட்டுற மாட்டாருங்க. ஆண்டவர் வந்து தேத்தி தேத்தி கடைசி நெரிந்த நாணலை முறிக்காத தேவன், மங்கி எரியிற தீயை அணைக்காத தேவன் அப்படின்னு சொல்லி பைபிள்ல சொல்லியிருக்கு. போ அப்படின்னு விட்டுற மாட்டாரு. ஆனா அவராலேயே வந்து அந்த ஜனங்கள கூட்டிட்டு போ முடியல. வணங்கா கழுத்துள்ள ஜனங்களா இருந்தாங்க. நம்ம அவங்கள இவ்ளோ குறை சொல்லிட்டு இருக்கோம். நெறைய டைம்ல நம்மளும் அப்படிதான் இருக்கோம். ஒரு ஒரு சந்தோஷம் இல்ல. ஒரு தேங்க்ஃபுல்லா குடுக்குற விஷயங்கள ஒரு நன்றியுள்ள இருதயத்தோட நம்ம பெற்றுக்கொள்ள மாட்டேங்கிறோம். வானத்துல இருந்து மன்னா பெய்யுது. யாருக்கு இது கிடைக்கும்ல? அப்படி நன்றியுள்ள இருதயம் இல்லாத ஜனங்கள் அழிஞ்சு போற வரைக்கும் யாருமே கானான்குள்ள போ முடியல. 40 வருஷம் வனாந்திரத்திலேயே சுத்திட்டு இருக்காங்க. நம்மள நம்ம மேம்படுத்தணும் அப்படின்னா, அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னா, பழைய எண்ணங்கள், ஏற்கனவே நம்ம வாழ்க்கையில நடந்த விஷயங்கள், சில ரெக்ரெட்ஸ், ஆ மத்தவங்கள குறித்து ஒரு ஒரு சில விஷயம். இப்படி பண்ணிட்டாங்களே! அப்படின்ற ஒரு சில விஷயம் நம்ம மனசுல இருந்தா, நம்மள நாம இம்ப்ரூவ் பண்ணிக்கவே முடியாது. ஆ அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரி, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதேதான். அதே இஸ்ரவேல் மக்கள பத்தி தான். நம்பர்ஸ் என்னாகமம் 14 இருந்தா எடுத்துக்கோங்க பைபிள்ல. நம்பர்ஸ் 14. நம்பர்ஸ் 13 சாரி. 13வது அதிகாரம். இதுல வந்து ஒரு சம்பவத்த நம்ம பார்க்குறோம். நம்ம எல்லாத்தையும் மறந்துடலாம். நம்ம சுத்தி இருக்க சிச்சுவேஷன், நம்ம Zoomல கனெக்ட் ஆயிருக்கோம். அதெல்லாம் மறந்துட்டு, இந்த அதிகாரத்துல நம்ம கூடாரம் போட்டுக்கலாம். அதாவது இஸ்ரேல் மக்கள் கூட கூடாரத்துல நம்மளும் இருக்கோம் அப்படின்னு நெனச்சுக்கலாம். கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரர் கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு. ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார். சோ ஆண்டவர் வந்து மோசேய பத்தி ஒண்ணு சொல்றாரு. இந்த கானான சுத்தி பார்க்கணும். பக்கத்துல வந்துட்டாங்க கிட்டத்தட்ட. நீ மனுஷங்கள அனுப்பு. 12 கோத்திரத்துல இருந்து ஒவ்வொருத்தர் 12 பேர அனுப்பு அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஆண்டவரோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருக்கும் அப்படின்னா, போய் பார்ப்பாங்க. ஆ பார்த்துட்டு பிள்ளைங்க எவ்ளோ ஹாப்பி ஆவாங்கல்ல. எவ்ளோ பெரிய ஆசீர்வாதம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இவ்ளோ ஒரு பிளெஸ்ஸிங்க நம்ம குடுக்க போறோம் அப்படின்னு நினைச்சிருப்பார்ல. ஆண்டவர் மனச நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்படின்னு நினைச்சு அனுப்புறாரு. ஆண்டவரோட மோசே வந்து கர்த்தருடைய வாக்கின்படியே வந்து மனுஷங்கள அனுப்புறாரு. 3வது வசனத்துல இருக்கு. என்னென்ன பேரு அப்படின்னு சொல்லி லைனா இருக்கு. 12 பேர் அனுப்புறாரு. கரெக்ட்டா ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒவ்வொருத்தரா. ஆ தேசம் எப்படி என்னென்ன அவங்களுக்கு செக்லிஸ்ட் பாருங்க. செக்லிஸ்ட்ன்னா எழுதி குடுப்போம்ல. இதெல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு பாருங்க அப்படின்ட்டு. தேசம் எப்படி இருக்கு? அங்க குடியிருக்க ஜனங்கள் வந்து பலவான்களா, பலவீனர்களா, கொஞ்சம் பேரா, அதிகம் அதிகம் பேரான்னு பாருங்க. அந்த தேசம் எப்படிப்பட்டது? நல்லதா? கெட்டதா? அவங்க பட்டணம் எப்படிப்பட்டது? அவங்க கூடாரங்கள்ல குடியிருக்காங்களா? இல்ல பெருசா கோட்டை கட்டியிருக்காங்களா? அவங்க நிலம் எப்படி இருக்கு? வளமையானதா? இளப்பமானதா? அதாவது நல்ல வளங்கள கொண்டதா? இல்ல வறட்சியான நிலமா? அங்க விருட்சங்கள், மரங்கள், செடிகள்லாம் இருக்கான்னு பாருங்க. அப்படி இவ்ளோ இத பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க தைரியமா தேசத்துல இருக்கிற பழங்கள கொஞ்சம் கனிகள கொஞ்சம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. அது வந்து சீசன். என்ன சீசன்னா, திராட்சை செடியில ஃபர்ஸ்ட் பழம் பழுக்கிற அந்த காலம். அதனால அந்த பழத்தெல்லாம் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க.
எல்லாம் போறாங்க. ஆ ஒரு உள்ள ஒரு திராட்சை கொடியா இருக்கிறாங்க. ஒரு திராட்சை கொடிய ஒரு தடியில கட்டி 2 பேர் தூக்கிட்டு வந்தாங்க. அப்ப எவ்வளோ பெருசா இருக்கும்ல. அது மட்டும் இல்ல மாதுளம்பழம், அத்திப்பழம் இதெல்லாம் எடுத்துட்டு வராங்க. ஆ அதுக்கப்புறம் 40 நாள் அங்க சுத்தி பார்க்குறாங்க. அந்த இடத்தெல்லாம் சுத்தி பார்க்குறாங்க. 40 நாள் ஹேப்பியா தான் சுத்தி பார்த்துருப்பாங்கல்ல. ஆ நெறைய ரொம்ப பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அவங்க அவ்வளோ நாள் வனாந்தரத்துல இருக்காங்க. இப்போ பார்த்த உடனே அவங்களுக்கு ஹேப்பியா இருந்திருக்கும். 40 நாள் சுத்தி பார்த்துருக்காங்க. ஜாலியா இருந்திருக்கும். தண்ணி எல்லாம் பார்த்தா, நமக்கே கண்ணு குளிர்ச்சியா இருக்கும்ல. வெயில் காலத்துல கொடைக்கானல், குற்றாலம் அப்படின்னு போயிர்றோம். பார்த்த உடனே அந்த காற்று பட்ட உடனே அவ்ளோ நல்லா இருக்கும் நமக்கு. அப்படிதான் இருந்திருக்கும் அந்த ஜனங்களுக்கு. நல்லா தான் இருக்கு அவங்களுக்கு. அதுக்கப்புறம் எல்லா பழங்களையும் எடுத்துட்டு வராங்க. அடுத்து வந்து அவங்க ரிப்போர்ட் குடுக்குறாங்க. மோசே சொல்லியிருக்கார்ல, இதெல்லாம் பார்த்துட்டு வர சொல்லி 27வது வசனம் பார்த்தீங்க அப்டின்னா, "நீங்க எங்கள அனுப்புன தேசத்துக்கு நாங்க போயிட்டு வந்தோம். அது பாலும் தேனும் ஓடுற தேசம் தான். இது அதனோட கனி. ஆனாலும்" வந்துட்டாங்க இவங்க. ஆனாலும் அந்த தேசத்துல குடியிருக்கிற ஜனங்கள் ரொம்ப பலவான்கள். பட்டணங்கள்லாம் பெருசா இருக்கு. ஏனாக்கின் குமாரன். ஏனாக்குன்றது அங்க வந்து ராட்சசர் மாதிரி. அந்த குமாரனையும் பார்த்தோம் நாங்க. இந்த ஜனங்கள்லாம் இருக்காங்க. எங்கெங்க குடியிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளவுதான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ரிப்போர்ட் குடுத்துட்டு இருக்காங்க. அப்போ காலேப் வராரு. காலேப் வந்து அங்க வந்திருக்க ஜனங்கள கொஞ்சம் இருங்க, இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, தெரியுது காலேப்க்கு இதுக்கப்புறம் உள்ளது தேவையில்லாத பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நாம உடனே போய் அசைஞ்சுச்சுப்போம். அத எளிதா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை காலேப் சொல்றத கேட்டிருந்தாங்க அப்படின்னா இல்ல அந்த 10 பேர் இருக்காங்கல்ல, அவங்களும் வந்து காலேப் சொன்னதையே சொல்லியிருந்தாங்க அப்டின்னா, அப்பவே போய் சுதந்தரிச்சிருப்பாங்க. முடிஞ்சிருக்கும். மோசேயோட காலத்திலேயே வந்து முடிச்சிருக்கும். மோசே கூட போயிருப்பாரு. ஆனாலும் அந்த மக்களோட அந்த 10 மக்களோட ஒரு சில விஷயங்கள்னால, அவங்க முன்னாடி போக முடியல. காலேப் சொல்றாரு, "நம்ம போய் உடனே சுதந்தரிச்சுக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த மக்கள் வந்து அவன் கையமர்த்துறான். "அமைதியா இருங்க" அப்படின்னு சொன்னாலும் கேட்காம நம்ம போய் அந்த ஜனங்களோட எதிர்த்து நிக்க நம்மளால கூடாது. அவங்க நம்மள பார்க்கிலும் பலவான்கள் அப்படின்னு சொல்றாங்க. அது மாத்திரம் இல்ல, அடுத்தது பெரிய ஆட்கள் அந்த குடிகளை பட்சிக்கிற தேசம். அப்படி அது இருக்குமான்னு தெரியல. அந்த மாதிரி ஏதோ ஒரு சம்பவம் நடக்கல. அங்க போயிட்டு அந்த இடத்துல. பெரிய ஆட்கள் தான். அது ஓகே தான். அடுத்து கொஞ்சம் எக்ஸாகரேட் பண்ணி சொல்றாங்க பாருங்க. எக்ஸாகரேட்னா பெருசுபடுத்தி, விஷயத்த பெருசுபடுத்துறாங்க. அங்கே ராட்சத பிறவி ஏனாக்கின் குமாரரை ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் அவர்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம். அவர்கள் பார்வைக்கும் அப்படியே. நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம். அவங்க பார்வைக்கும் அப்படியேதான் இருந்தோம் அப்படின்னு சொல்லி அந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்பச் செய்தார்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அவ்வளவுதான் சோலி முடிஞ்சுது. அடுத்து அவங்க நகரவே முடியல. அதுக்கப்புறம் மோசே அப்புறம் யோசுவா வந்து ரொம்ப வருஷம் கழிச்சுதான் அடுத்த அடுத்து போகவே முடிஞ்சது. காலேப் சொன்ன மாதிரி இப்ப போய் நம்ம சுதந்திரத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கிளம்பி இருந்தாங்க அப்படின்னா அப்பயே வந்துக்கலாம். சோ நம்ம முன்னாடி போகாம இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம ஒரு இடத்துல இருக்கிற நல்ல விஷயத்த நம்ம பார்க்காம ஜட்ஜ் பண்ணிடுறோம். எக்ஸாகரேட் பண்ணிடுறோம். இப்போ உடம்பு சரியில்லைதான். இப்போ நமக்கு உடம்பு சரியில்லைதான். உண்மைதான். பலவீனம் இருக்குது. ஆனா அத நம்ம எப்படி நினைக்கிறோம் அப்படின்னா, நான் வந்து வெட்டுக்கிளிகள போல இருக்கேன். இந்த பலவீனம் வந்து ராட்சத போல இருக்கு. இதோட அவ்வளவுதான். என்னால இது கூட எதிர்த்து போராட முடியாது. நான் சாகப் போறேன் இந்த பலவீனத்துல. அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சு நம்மள நாமளே அப்படி நினைச்சு பயந்துக்கிறோம். மத்தவங்களுக்கும் அத நம்ம சொல்றோம். இதோட இது முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி அவங்களோட நம்பிக்கையும் போயிடுற மாரி பண்ணிடுறோம். இதனால நம்மளோட வளர்ச்சியும் தடைப்படுது. மத்தவங்களோட வளர்ச்சியும் தடைப்படுது. நமக்கு எவ்வளவு பெரிய போராட்டம் இருந்தாதான் என்ன? அந்த தேசத்துல இருந்த நன்மையான விஷயங்கள் எவ்வளவு இருக்கு? எவ்வளவு பெரிய பெரிய கனிகள் இருக்குது. தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம். இதோட மேலான ஒரு விஷயம் இருக்கு. ஆண்டவரோட வாக்குத்தத்தம் இருக்கு. அவங்களுக்கு எண்டிங் தெரியும். அதே மாரிதான் நமக்கும். நம்ம வாழ்க்கையோட முடிவு என்னன்றது நமக்கு தெரியும். நம்ம பிளெஸ்ஸிங்கா இருக்கணும்ன்றது தான் ஆண்டவரோட சித்தம். நம்ம சந்தோஷமா வாழணும்ன்றது தான் ஆண்டவரோட சித்தம். அது எல்லாமே நமக்கு தெரிஞ்சாலுமே, இந்த சின்ன சின்ன விஷயங்கள பெரிய ஆசீர்வாதத்த விட்டுட்டு, இந்த சின்ன விஷயங்கள நம்ம எக்ஸாகரேட் பண்ணி சொல்றோம்.
என் வாழ்க்கை இப்படி நாசமா போச்சு. சோத்துக்கு வழி இல்லாமல்லாம் இருக்கேன். அ ஜெனரலா அப்படி ஆண்டவர் விடலையேங்க. எந்த இடத்துல நமக்கு சாப்பாடு இல்லாம ஆண்டவர் வச்சிருக்காரு? இல்லல்ல. சில நேரம் நம்மளோட வாயினால நம்ம என்ன ஆகும் அப்டின்னா, நான் அவங்க பார்வையில நம்ம ஐய்யய்யோ! நம்ம வெட்டுக்கிளி போல இருக்கோம். அப்டின்னு ஒரு பயந்து, பயந்து, பயந்து உண்மையிலே நம்ம அப்டி ஆயிருவோம். காலேப் சொன்ன மாரி நம்ம எளிதாய் மேற்கொள்ளலாம் அப்டின்னு சொல்லி போயிருந்தோம் அப்டின்னா, நமக்கு அந்த பயம் இருந்திருக்காது, எதுவுமே இருக்காது. அதே நான் இப்ப சொல்றேன். நம்ம வியாதியா இருக்கட்டும், பலவீனமா இருக்கட்டும், ஏதோ ஒரு பிரச்சனையா இருக்கட்டும், எல்லாரும் முடிஞ்சா நம்ம மனசுக்குள்ள சேர்ந்து சொல்லிக்கலாம். இந்த காலேப் சொன்ன வார்த்த தான். 30வது வசனம். என்னாகமம் 13:30. நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம். நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம். எல்லாம் மனசுல ஒரு வாட்டி சொல்லிக்கலாம். நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம். நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம். அப்படின்னு வியாதியா இருக்கட்டும். இல்ல நீங்க படிக்கிறதுக்கு போறதா, வேற ஒரு மேல் படிப்புக்கு நீங்க போறதா இருக்கலாம். இல்ல உங்க குடும்பத்துல வேற ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயம் நடக்கிறதா இருக்கலாம். உங்களுக்கு பயமா இருக்கலாம். ஏதோ ஒரு வீடு கட்டுறது, ஏதோ ஒண்ணு. பயமா இருக்கலாம். இந்த வசனத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 2 ஆப்ஷன் நம்ம கையில இருக்கு. இந்த வசனத்த பிடித்துட்டு, காலேப் சொன்னத பிடிச்சுட்டு அந்த ஜனங்க போயிருந்தாங்கன்னா, அடுத்த லெவலுக்கு போயிருந்திருப்பாங்க. அப்படி நம்ம போறோமா? இல்ல நான் என்னோட பிரச்சனைய பெருசாக்கிக்கிட்டு, நான் அவங்க பார்வைக்கு வெட்டுக்கிளி மாரி இருந்தேன் அப்படின்னு நெனச்சுட்டு, பயந்துகிட்டு வனாந்திரத்துல சுத்திட்டு இருக்க போறோமா? அப்படிங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. சோ நம்மளோட வளர்ச்சிக்கு நம்ம அடுத்த லெவலுக்கு போகாம இருக்கிறதுக்கு, நம்மளோட பயமும், ஓவரா பிரச்சனைகள பெருசாக்குறதும் ஒரு காரணம். தேவையில்லாத வார்த்தைகள பேசுறதும், இதெல்லாம் சேர்ந்ததும் ஒரு காரணம். டோன்ட் எக்ஸாஜரேட் யுவர் ப்ராப்ளம்ஸ். நம்மளோட பிரச்சனைகள பெருசாக்க கூடாது. அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஒரு விஷயம் டைம் ஆயிடுச்சு. இன்னொரு விஷயம் மட்டும் பார்க்கலாம். ம். இந்த எகிப்துக்கு மக்கள கூட்டிட்டு போறப்ப, மோசே கூட்டிட்டு போறப்ப, அத்தன லட்சம் ஜனங்கள் இருக்காங்க. புருஷர்கள் இருக்காங்க. நெறைய மக்கள் இருக்காங்க. இவங்கள மோசே கூட்டிட்டு போணும். இவங்கள நியாயம் விசாரிக்கிறார் மோசே. அதுக்கே அவர் ரொம்ப டயர்ட் ஆயிரும்ல. காலையில இருந்து நைட்டு வரைக்கும் நியாயம் விசாரிக்கிறார். இப்ப ஒரு கேரக்டர் வராரு. மோசேயோட மாமனார். அவர் இஸ்ரவேல் கிடையாது. இஸ்ரவேல் சேர்ந்தவர் கிடையாது. அவர் ஒரு புறஜாதியார். அவர் ஒரு ஆலோசனை குடுக்கிறார் மோசேக்கு. நீங்க என்ன பண்ணுங்க, 10க்கு அதிபதி, 100க்கு அதிபதி அந்த மாதிரி ஒரு ஒரு ஹெட்டா வைங்க. அப்போ என்ன ஆகும் அப்டின்னா, அவங்களே இப்ப பிரச்சனையெல்லாம் தீர்த்துக்குவாங்க. அவங்களால தீர்க்க முடியாத பிரச்சனை மட்டும் தான் உங்ககிட்ட வரும். அப்டின்னு இருக்கிறப்போ, உங்களுக்கு பர்டன் கம்மியாகும். இந்த இவ்ளோ ஜனங்கள நடத்துற பாரம் ரொம்ப அதிகமாயிரும். இத ரொம்ப நாளைக்கு நீங்க பண்ண முடியாது. அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான ஆலோசனை. இததான் இப்போ வரைக்கும் நம்ம ஆபீஸ்லயும் சரி, நம்ம கவர்மெண்ட்லயும் சரி, ஒண்ணொண்ணு இத ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். தாசில்தாரு, கிராமத்துக்கு, அப்படி லைனா ஒரு 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 ஆட்களா லாஸ்ட்ல அந்த தேசத்துக்கு ஒரு அதிபதி இருப்பாங்க. இவ்ளோ ஒரு அருமையான ஒரு யோசனைய மோசேயோட மாமா சொல்றாரு. அவர் அத அக்செப்ட் பண்ணி எடுத்துக்கிறாரு. சில நேரத்துல நம்ம மத்தவங்கட்ட இருந்து கத்துக்கிறது இல்ல. ஒருவேளை நம்ம ஊழியம் செய்றவங்களா இருக்கலாம். இல்ல குடும்ப தலைவன், தலைவியா இருக்கலாம். ஒரு பெரிய ஸ்தானத்துல இருக்கவங்களா இருக்கலாம். ஆனா, ஆலோசனை யார்கிட்ட இருந்து வேணாலும் போகும். இப்ப மோசே அடுத்த லெவல் போகணும் அப்டின்னா, இவர் இப்படி நியாயம் விசாரிச்சுட்டு காலையில இருந்து நைட் வரைக்கும் நியாயம் விசாரிச்சுட்டு இருந்தா, அவர் மலையில போய் ஆண்டவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்க முடியுமா? அடுத்தது ஜனங்களுக்கு என்ன வேணும்? அப்படின்னு யோசிச்சிருக்க முடியுமான்னு கேட்டா முடியாது. ரொம்ப சோர்ந்து போயிருப்பாரு. ஓ! ஒரு நல்ல ஆலோசனை யார்கிட்ட இருந்து வேணாலும் வரலாம். நம்ம நம்மள தாழ்த்தி அந்த ஆலோசனைய கேட்கணும். ஆ இவங்க இப்படிதான். யாருமே அப்படி கிடையாதுங்க. இவங்க மோசமானவங்க. இவங்க பிசாசு. அப்படின்னு நம்ம யாரையுமே சொல்லக்கூடாது. சொல்றதுக்கு தகுதியே கிடையாது. எவ்வளவு மோசமானவங்களா இருந்தாலும், அவங்கள உண்டாக்குனது ஆண்டவர்ல. அவங்களோட ஆண்டவர்கிட்ட இருந்து இன்ஹெரிட் பண்ணியிருப்பாங்க. அதாவது மனுஷன் எல்லாரும் தேவனுடைய சாயல்ல படைக்கப்பட்டவங்க அப்படின்னா, தேவனுடைய சாயல்னா, தேவனுக்கும் நம்மள மாரி கண்ணு, மூக்கு, வாயெல்லாம் இருந்துச்சான்னா இல்ல. அவரோட கேரக்டர்.
அவரோட கேரக்டர்ல தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம் மனுஷங்க எல்லாருமே. அப்படிங்கிறப்போ, உள்ளுக்குள்ள அவரோட கேரக்டர் இருக்கும். யாரா இருந்தாலுமே. நீங்க உங்களுக்கு பிடிக்காத ஒரு மனுஷங்கள நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. அவங்க கிட்ட ஆண்டவரோட கேரக்டர் இருக்கும் உள்ள. அப்படின்றப்போ, அவங்க ஒரு ஆலோசனை சொல்றப்போ, எல்லாத்தையும் கேட்கணுன்றது கிடையாது. அது கரெக்ட் தானா? அப்படின்னு நம்ம அவங்க மோசமா அவங்க சொல்றதே நம்ம கேட்கக்கூடாதுன்னு நெனச்சோம் அப்படின்னா, நம்ம அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் ஆகவே முடியாது. நான் ஒரு சின்ன சம்பவத்த சொல்றேன். நான் மேரேஜ் ஆயி வரப்போ, என்னோட மாமியார் வந்து ரட்சிக்கப்படல. அப்ப நான் என்ன நெனச்சேன் அப்படின்னா, நம்மள பார்த்து ஆ நம்ம நம்ம கொஞ்சம் இன்டராக்ட் பண்ணுவாங்க. நம்ம ஃபேமிலி கூட இன்டராக்ட் பண்ணுவாங்க. நம்மளோட சபைய பார்ப்பாங்க. அப்படின்றப்போ, அவங்க ஒரு ஒரு 1 வாரம் தான் மேக்ஸிமம். அவங்க ரட்சிக்கப்பட்டுருவாங்க. நம்மளோட பழக்கங்கள அவங்க பழகுவாங்க. ஏன்னா, நம்ம ஆண்டவரோட பிள்ளை. அப்படின்னு எனக்கு ஒரு பெருமை இருந்துச்சு. இது மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, நான் ஆண்டவருக்கு முன்பா நான் என்ன சொல்றேன், நான் அவங்கள அ என்னைய பார்த்து அவங்க கத்துக்கிட்ட விஷயத்த விட, நான் அவங்கள பார்த்து கத்துக்கிட்ட விஷயங்கள் நெறைய ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அது வந்து ம் எனக்கு சில நேரம் தோணும். ஆ அவங்க நெறைய விஷயங்கள் நான் கத்துக்கிட்டேன் அவங்கட்ட இருந்து. அது வந்து எனக்கு சம்டைம்ஸ் என்ன தோணும் அப்டின்னா, வீடெல்லாம் அவ்ளோ நீட்டா வச்சிருப்பாங்க. அ எடுத்த திங்ஸ இப்போ ஒரு ஒரு ஷெல்ஃப்ல இருந்து ஒரு பொருள எடுத்தோம்னா, நான் அதிலயே திருப்பி வைக்கிற மாரி தான் எனக்கு தோணும். ஆனா, அவங்க வந்து அந்த இடத்துல வைக்கலன்னு சொல்லுவாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கும். அதே இடத்துல தானே நம்ம வச்சோம். எடுத்த இடத்துல வச்சுட்டோமே அப்படின்னு. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது, இப்போ ஒரு சர்க்கரை, டீ தூள் இருக்கு அப்படின்னா, டீ தூள எடுத்துட்டு, ஆ சர்க்கரைய அங்க தள்ளி வச்சுட்டு, டீ தூள இங்க வச்சுருவேன். ஸோ மாத்தி வச்சுருவேன். ஒரே ஷெல்ஃப்ல, ஒரே இடத்துல தள்ளி தள்ளி கொஞ்சம் தள்ளி வச்சுருவேன். ஸோ அதுவே வந்து இடம் மாத்தி வைக்கிறது அப்படிங்கிறத நான் புரிஞ்சேன். அவங்களோட ஸ்டாண்டர்ட் லெவல் வந்து மேல இருந்துச்சு. அப்போ எனக்கு சில நேரம் தோணும், அவங்க வீட்ல இருக்காங்க. அதனால அவங்க இதெல்லாம் மேனேஜ் பண்றாங்க. நம்ம வேலைக்கு போறோம். நம்ம எப்படி இதெல்லாம் பண்ண முடியும்? அவங்களுக்கு வேற வேலை இல்ல. அதனால அவங்க இதெல்லாம் பண்றாங்கன்றப்போ, ஆண்டவர் என்கிட்ட தெள்ளந்தெளிவா பேசினாரு. "நீ அவங்கட்ட இருந்து கத்துக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நான் எனக்கு பெருமை வேணாம்ப்பா. அவங்கட்ட இருந்து நான் கத்துக்கிறேன்ப்பா. என்னென்ன என்னால முடியுதோ அதெல்லாம் நான் கத்துக்கிறேன்ப்பா. அவங்க எப்படி எல்லா விஷயங்களையும் பண்றாங்கன்னு நான் கத்துக்குவேன்ப்பா. அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட நான் அர்ப்பணிச்சேன். எ அதுக்கப்புறம் வந்து இப்போ நான் ஹேப்பியா இருக்கேன்னா, நெறைய விஷயங்கள் அப்ப நான் கத்துக்கிட்டது இப்ப எனக்கு யூஸ் ஆகுது. நம்ம ஸ்டாண்டர்ட் ஒரு லெவல் போகணும் அப்டின்னா, நம்ம ஒரு சுகாதாரமான சூழ்நிலையில இருக்கணும். வீட்ல இருக்கணும். மத்தவங்க கிட்ட பழகும்போது நல்ல விஷயங்கள நம்ம வெளிப்படுத்தணும் அப்டின்னா, மத்தவங்கட்ட இருந்து கத்துக்கணும். மோசே எப்படி வந்து அவங்க மாமனார் சொன்ன விஷயத்த அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரோ, அதே மாதிரி ஆண்டவர் சொல்றாரு, ஏசப்பா சொல்றாரு, "ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். காட்டு புஷ்பங்கள கவனித்து பாருங்கள்." அப்படி சுத்தி இருக்க விஷயங்கள்லாம் பாருங்க. பார்த்து இதுட்ட இருந்து கத்துக்கோங்க. பூட்ட இருந்து நம்ம எதுக்குங்க கத்துக்கணும்? நம்ம தான் வந்து ஆண்டவர் சாயல்ல படைக்கப்பட்ட பெரிய இதுவாச்சே. நம்ம ஏன் பூட்ட இருந்து கத்துக்கணும்? அப்படி கிடையாது. எல்லா விஷயத்துலயுமே நம்மள சுத்தி இருக்க எல்லா மக்கள்ட்டயுமே ஏதோ ஒரு நல்ல விஷயம் இருக்கும். அத நம்ம கத்துக்கிட ஆரம்பிக்கும்போது, நம்ம அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் ஆயி போயிருப்போம். ஆ நாகமான் பாருங்க, அவன்கிட்ட இருக்க வேலை செஞ்ச ஒரு குட்டி பொண்ணு சொல்றத கேட்டு போனதுனால, அவனுக்கு சுகம் கிடைச்சது. அது மாதிரி நம்ம நெறைய நெறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். அந்த 2 பேர் பிரேயர் பண்றாங்க. ஒருத்தர் வந்து நான் இவ்ளோ பரிசுத்தமா இருக்கிறேன், இவ்ளோ உபவாசம் போடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெருமையான பிரேயரா இருக்கு. இன்னொருத்தர் வந்து ஆயக்காரர் நெஞ்சில அடிச்சு அழுகுறார். என் பாவத்தெல்லாம் இங்க வந்து நிக்கிறதுக்கு தகுதியே இல்ல. நான் ஒரு பாவி அப்படின்னு சொல்லிட்டு. சில நேரம் நம்ம அப்படித்தான் இருக்கோம். நான் ஆண்டவர் பிள்ளை. எனக்கு தெரியாதா? நான் ஊழியக்காரங்க மத்தவங்களுக்கு மெசேஜ் குடுக்குறேன். எனக்கு தெரியாதா? அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க வர்ற பாடத்த நம்ம இக்னோர் பண்ணிர்றோம். இவங்கட்ட இருந்து கத்துக்கிட்டாலும், இது ஆண்டவர் பிள்ளையா இது பிசாசு இதுட்ட இருந்து நம்ம அந்த மாதிரியான ஆட்டிட்யூட் நமக்கு இருந்தா, நம்ம அடுத்த லெவலுக்கு போகவே முடியாது. மோசே மாதிரி, மற்ற தலைவர்கள் மாரி வேதம் தெளிவா சொல்லியிருக்கு. உங்கள்ல ஒருத்தன் வந்து தலைமை பதவியில இருக்கணும் அப்டின்னா, எல்லாருக்கும் ஊழியக்காரனா இருக்கணும் அப்டின்னு சொல்லி. நம்ம மேல போனோம் அப்டின்னா, கீழ இறங்கணும் அப்டின்னு சொல்லி பைபிள் சொல்லியிருக்குது. ஸோ நம்ம அடுத்த லெவலுக்கு போணும் அப்டின்னா, எவ்ளோ படிச்சவங்களா இருக்கட்டும், எவ்ளோ பெரிய ஊழியம் செய்றவங்களா இருக்கட்டும், இப்போ இப்போ பாருங்களேன், இப்போ நான் பேசிட்டு இருக்கேன் அப்டின்னா
நெறைய வயதுல மூத்தவங்க இருப்பீங்க ஒருவேள. என்னைய விட அனுபவம் வாய்ந்தவங்க இருப்பீங்க. ஆனா வந்து நான் பேசுறப்போ சில விஷயங்கள அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. அதே மாதிரி நானும் வந்து என் குழந்தைகிட்ட இருந்து நான் கத்துக்கலாங்க. இப்போ ஒரு 1 1/2 வயசு ஆகுது. அவகிட்ட இருந்து ஆண்டவர் சில விஷயங்கள பேசலாம். அத கத்துக்கிறதுக்கு நம்ம ஓப்பன் மைண்டடா இருக்கணும். அப்படி இருக்கிறப்ப நம்ம அடுத்த லெவலுக்கு போலாம். இன்னும் ஆ நெறைய விஷயங்கள் இருக்கு. ஆண்டவர் வந்து ஒரு வேள அடுத்த வாரம் பேச சொன்னா, நம்ம தியானிக்கலாம். ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தரையும் அடுத்த லெவலுக்கு போறதுக்காக அழைச்சிருக்காரு. பிசிக்கலாகவும், சரீர பிரகாரமாகவும், ஃபினான்ஷியலாகவும், எமோஷனலாகவும் நெறைய கட்டுகள் நமக்கு இருக்கு. அடுத்த லெவலுக்கு போகாத மாதிரி நெறைய இழுத்துட்டு போறோம் நம்ம. ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போம்போது, நம்மளால நடக்க முடியாத அளவு பாரத்த நம்ம எடுத்துட்டு இருந்தோம் அப்டின்னா, நம்மளால போக முடியாது. அதே மாதிரி நெறைய கட்டுகள் இருக்குது. அதிலேயே சுத்தி, சுத்தி இஸ்ரவேல் மக்கள் மாரி சுத்திட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாத்துலேருந்து ஆண்டவர் நம்மள விடுதலையாக்கி அடுத்த லெவல் கூட்டிட்டு போறதுக்கு வல்லவரா இருக்கிறார். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக.